தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்ததாக வெளிநாடு வாழ் குடியுரிமை பெற்றவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் சில வெளிநாட்டினர் வாக்களித்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக உளவுத்துறை மூலம் ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட விமான நிலையங்களில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி சொந்த நாட்டிற்கு திரும்ப சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது கையில் மை இருந்ததை வைத்து கண்டுபிடித்த குடியேற்றத்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்த போது சட்டவிரோதமாக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இலங்கை குடியுரிமை பெற்ற ரஞ்சினி, சர்புதீன், நிலந்தி, ஜெயந்தன், சார்லி, பாலச்சந்திரன், சக்கரவர்த்தி, லோகப்பிரியா, சுனிதா சக்கரவர்த்தி, இங்கிலாந்தைச் சேர்ந்த ஐயாதுரை, இந்தோனேஷியாவைச் சேர்ந்த டிட்டின் மரியாட்டி, கனடா குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத் என 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று தமிழ்நாட்டின் வெவ்வேறு விமான நிலையங்களில் 15 வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்திய சட்டப்படி ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை தாமாகவே ரத்தாகிவிடும். இந்திய குடியுரிமையை துறந்த பிறகு தேர்தலில் வாக்களிப்பது சட்டப்படி குற்றமாகும். யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு பொறுப்பேற்பதாக அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறிய காட்சிகளே இவை. தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவின் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின், தேர்தலில் திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லையே தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைத்திருப்பதாக கூறினார். மேலும் தோல்வியை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்றும் அவர் கட்சியினரை வலியுறுத்தினார். கழக நிர்வாகிகள் தொடங்கி பொதுமக்கள் வர எல்லா விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் சொல்றாங்க, அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. இதை மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு யாரு தான் பொறுப்பு? யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். பின்னடைவை வென்று முன்னேறுவோம், மீண்டு வருவோம் என்று மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது இயற்கை நீதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியல் நீதியும் இதுதான். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்ட செயலாளர்கள் முக்கியம் என்பதை தான் மறுக்கவில்லை என்றும் அதற்காக மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே முக்கியம் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்றும் கூறினார். ஒரு கட்டத்துக்கு எல்லா தூணும் முக்கியம். ஒருவேளை யாராவது என்னால் செயல்பட முடியாதுன்னு நினைச்சா மனப்பூர்வமாக முன்னின்று விளைவிக்கலாம். நான் தவறாக சொல்ல மாட்டேன். உழைக்க தகுதியான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னை விட தகுதியானது, திறமையானது. இவருக்கு மாவட்ட செயலர் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் புதுவிதமான கவர்ச்சி, மாயாஜால சுனாமி பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இது அரசியலில் புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அதை பற்றி யோசிச்சு சிந்திச்சு எங்கே போராட்டம் நடந்துச்சு, எங்கே பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாலும் தோல்வி தொடர்பான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் திமுகவின் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். உயர்கல்வித்துறை செயலாளர் உட்பட 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நிலச்சீர்திருத்தத்துறை ஆணையர் S. விஜயகுமார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளராக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை செயலாளராக இருந்த V. அருண்ராய் உயர்கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செயலராக N. சுப்பையனும், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தனிச் செயலராக இருந்த P. உமாநாத் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறப்பு திட்டங்கள் துறை செயலர் R. ஜெயா டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் முதன்மை உறைவிட ஆணையராகவும், கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநராக R. பிருந்தாதேவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
முன்னாள் முதலமைச்சரின் தனிச் செயலராக இருந்த MS சண்முகம் தற்போது சுற்றுலாத்துறை ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநராகவும் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் சேலம் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த அருண் தம்புராஜ் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கேடர் அதிகாரியான தம்புராஜ் தனது பணிக்காலத்தில் திட்ட இயக்குநர், துணை ஆட்சியர், உதவி செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை திறம்பட வகித்துள்ளார். தற்போது செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள இவரிடம் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழையால் 90க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பரேலியில் சூறாவளி காற்றில் மேற்கூரை பறந்த நிலையில் அதை பிடித்திருந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். அதேபோல உன்னாவ் நகரில் சூறை காற்றால் மரம் முறிந்து கார் மீது விழுந்தது. மேலும் பிரயாக்ராஜ், பதோனி, மிர்சாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் இடி, மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை பெருவெள்ளத்தில் சிக்கி 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதும் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஈரான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆண்டுக்கான பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மௌரோ வியேரா, ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பிரதமர் மோடி அவர்களுடன் குழுப்படம் எடுத்துக்கொண்டார். இக்கூட்டத்தில் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி, ஈரான் மீது அமெரிக்கா 40 நாட்கள் தாக்குதல் நடத்தியும் தங்கள் நாட்டின் வலிமையை சீர்குலைக்க முடியவில்லை என்றார். For young people who refuse to let the dust of war erase their bright futures, and for a nation that, despite all pressures, continue to believe in a free, stable and just world. By now, it ought to be clear that Iran is unbreakable and only emerges stronger and more united when under pressure. இதனிடையே ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் பிரதமர் மோடி உக்ரைன் போர் மற்றும் மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து விவாதித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, சிக்கிம் உள்ளிட்ட 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களில் மே 30 முதல் 3ஆம் கட்ட SIR பணிகள் தொடங்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பீகார் மாநிலத்தில் முதல் கட்ட வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2வது கட்டமாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் 3வது கட்டமாக ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ளது. மே 30ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்படும் நிலையில் ஏறத்தாழ 36,73,00,000 வாக்காளர்கள் குறித்து ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் SIR பணிகள் தொடங்கப்படவில்லை என்றும் தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப அங்கு SIR பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தைவான் விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அமெரிக்கா, சீனா இடையிலான உறவில் விரிசல் எழக்கூடும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் இருவருக்கும் நன்மை கிடைக்கும் என்று கூறினார். அதே சமயம் இரு நாடுகளும் மோதினால் இருவருக்குமே பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவுடனான உறவு இதற்கு முன் இல்லாத அளவுக்கு மேலும் வலுப்படும் என கூறினார். Those that say this is maybe the biggest summit ever, they can never remember anything like it. I can say in the United States, people aren't talking about anything else. But it's an honor to be with you. It's an honor to be your friend. And the relationship between China and the USA is going to be better than ever before.
மேலும் தைவான் விவகாரத்தை சரியாக கையாளவில்லை என்றால் அமெரிக்கா சீனா உறவில் சிக்கல் எழக்கூடும் என்று ஷி ஜின்பிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது இரு நாட்டு வர்த்தகம், ஈரான் போர் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து சீன அரசு சார்பில் ட்ரம்புக்கு விருந்து வைக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி திரில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 58வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. தர்மசாலாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதிரடியாக விளையாடிய பிரப்சிம்ரன் சிங் அரை சதம் அடித்து 57 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்த நிலையில் அஸ்மதுல்லா ஒமர்சாய் நிலைத்து நின்று ஆடி 38 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு பஞ்சாப் அணி 200 ரன்கள் எடுத்தது. மும்பை அணியின் சார்பில் அதிகபட்சமாக ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதையடுத்து 201 ரன்களை துரத்திய மும்பை அணிக்கு ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிக்கில்டன் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். ரோஹித் சர்மா 25 ரன்களுக்கும் ரிக்கில்டன் 48 ரன்களுக்கும் விக்கெட்டை பறிகொடுத்தனர். அடுத்து களமிறங்கிய நமன்திர் 9 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து களம் கண்ட திலக் வர்மா ருத்திர தாண்டவமாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டார். இதனால் 19.5 ஓவர்களில் மும்பை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்களை குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மும்பை தரப்பில் திலக் வர்மா ஆட்டமிழக்காமல் 33 பந்துகளில் 75 ரன்களை விளாசினார். கோவையில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவை மாநகரில் நேற்று காலை முதலே வெயில் சுட்டரித்த நிலையில் மாலை 7 மணி அளவில் திடீரென கனமழை பெய்தது. காந்திபுரம், உக்கடம், சிங்காநல்லூர், பாப்பநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உதகை ரோஜா கண்காட்சியில் பறவை அலங்காரங்கள் அருகே வைக்கப்பட்டுள்ள QR கோடு மூலம் பறவைகளின் சத்தத்தையும் அதனுடைய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். 2 லட்சம் மலர்களை கொண்டு பறவைகளின் 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையாளர்கள் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். சென்னையின் 3வது முக்கிய முனையமான தாம்பரம் ரயில் நிலையத்தை 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கும் பணிகளை சென்னை ரயில்வே கோட்டம் தீவிரப்படுத்தியுள்ளது. தினசரி 1.5 லட்சம் பயணிகள் வந்து செல்லும் இந்த ரயில் நிலையத்தில் நெரிசலை குறைக்க 8 மீட்டர் அகலமுள்ள புதிய நடைமேம்பாலம் அமைக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக 10 நகரும் படிக்கட்டுகள் மற்றும் 9 மின் தூக்கிகள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. விரைவில் அனைத்து வசதிகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் தாம்பரம் ரயில் நிலையம் ஒரு நவீன போக்குவரத்து மையமாக உருவெடுக்க உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் 21வது ரோஜா கண்காட்சியில் போட்டியரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்து வருகின்றன. ரோஜா வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக போட்டிகள் நடத்தப்படும் நிலையில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது ரோஜாக்களை காட்சிப்படுத்தி இருந்தனர். ஒரே தொட்டியில் 50 முதல் 100 ரோஜாக்கள் வரை விதவிதமான ரோஜாக்களை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். பூந்தமல்லி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநின்றவூரைச் சேர்ந்த 30 வயதான மென்பொறியாளர் ஹேமந்த் நேற்றிரவு தனது காரில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்டச் சாலையில் சென்று கொண்டிருந்தார். பூந்தமல்லி அருகே வந்தபோது திடீரென காரின் முன்பகுதியில் தீப்பற்றி எரிந்ததை பார்த்த அவர் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி உயிர் தப்பினார். இதில் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் பேருந்து நிலையம் அருகே கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டதை அப்பகுதி மக்கள் கொண்டாடினர். இரவு பகலாக மது விற்பனை நடைபெற்று வந்ததாகவும் மதுப்பிரியர்களின் தொல்லையாலும் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருந்த அந்த டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூடியதால் அப்பகுதி மக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாகனங்களுக்கு CNG கேஸ் நிரப்பிச் செல்கின்றனர். கார் மற்றும் ஆட்டோக்கள் வைத்திருப்பவர்கள் காத்து இருந்து எரிவாயு நிரப்பிச் செல்கின்றனர். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என கருதி மக்கள் வாங்கிச் செல்கின்றனர்.
நீர்வரத்து குறைவால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. இதனால் காவிரி ஆறு நீரின்றி கருங்கல் பாறைகளாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்றில் தண்ணீர் குறைந்திருப்பதைக் கண்டு ஏமாற்றமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த சிறுத்தை கோழியை வேட்டையாடி சென்றது. 3 நாட்களுக்கு முன்பு வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை தூக்கிச் சென்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே பகுதியில் சிறுத்தை நடமாடியது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி சினார்பதி அருகே குட்டியுடன் வால்பாறை சாலையில் யானை கூட்டம் உலா வந்தது. இந்நிலையில் இவ்வழியாக பயணம் மேற்கொள்வோர் கவனமாக செல்லுமாறு வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சாலைகளில் யானைகளை கண்டால் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யானைகளை கண்காணிக்க சுழற்சி முறையில் 2 குழுக்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாயார் சாலையில் திடீரென ஒரு யானை புகுந்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். யானை தாக்குவதில் இருந்து தப்பிக்க தங்களது காரை நீண்ட தூரம் பின்னோக்கி இயக்கி பாதுகாப்பாக தப்பித்தனர். மாயார் சாலையில் அடிக்கடி வனவிலங்குகள் குறுக்கிடுவதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் சித்திரை பிரதோஷத்தை ஒட்டி பெருநந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, இளநீர், கரும்புச்சாறு, தேன் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கு இடையே நிலவும் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பசுபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட பொழுது சி.வி. சண்முகத்திற்கு எதிராக அவரது ஆதரவாளர்கள் முழக்கமிட்டனர். இதற்கு பதிலடியாக சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களும் திரண்டு முழக்கமிட்டதால் அங்கு பெரும் பதற்றம் உருவானது. காவல்துறையினர் தலையிட்டு இரு தரப்பையும் கலைந்து போகச் செய்தனர்.